2ஆம் இடம் புதன் வரும்பொழுது அவன் பேசுறதுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த மாதிரி இனிமையாக பேசக்கூடிய விஷயங்கள். அப்ப ஒரு ராசிக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், காம திரிகோண பாவகம் என்பது 3ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு ராசியிலுமே. அப்ப அந்த 3ஆம் இடத்தினுடைய வலிமை யாருக்கு இருக்குதோ அவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளன், வாழ்க்கையை வெற்றி பெறுகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப 3ஆம் இடம் தாழ்ந்த ஒரு ஜாதகத்தையும் 3ஆம் இடம் தாழ்ந்த ஒரு ஆணுடைய ஜாதகத்தையும் ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது சேர்க்கறதுல எந்த புண்ணியமே கிடையாது. அவங்க வாழ்க்கையை வீணாக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை தான் நடந்துட்டு இருக்கும். அப்ப ரிஷபராசிக்கு 3ஆம் இடம் என்னவா வந்துடும்? சந்திரனாக வந்துவிடும். அப்ப இந்த சந்திரன் என்ன பண்ணுவார் அப்படின்னா உடனே ஏமாத்துக்காரன். சந்திரனால யாருன்னா ஏமாற்றுக்காரகன் அப்படின்னு பேர். எந்த ஒரு விஷயத்தையுமே முடிக்க மாட்டார், உடனடியே முடிக்க மாட்டார், இழுவறியாகத்தான் வச்சுட்டு இருப்பார். அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்பயுமே அதீத தைரியம் உள்ள, அதீத வீரியம் உள்ள ஒரு கணவனையோ மனைவனையோ என்ன பண்ணக்கூடாது? சேர்க்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த நல்லா கான்செப்ட் பண்ணிக்கணும். அப்ப 3ஆம் இடத்துல செவ்வாயே வந்து உட்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப 3ஆம் இடத்துல செவ்வாய் வீரியமான கிரகம் வந்து உட்கார்ந்தா கூட அந்த 3ஆம் இடம் என்ன பண்ணுது? பலம் இழக்கிறது. அவன் பலம் இழக்குது. ஏன்னா 3ஆம் இடத்துல செவ்வாய் என்ன பண்ணுது? நீச்சமாகுது. கடகத்துல போயிட்டு நீச்சம், செவ்வாய் நீச்சமாகுது. அப்ப தைரிய வீரியஸ்தானம் குறைவு. அப்ப வீரியஸ்தானம் இயற்கையாகவே அவங்களுக்கு என்ன பண்ணும்? டம்ப் பண்ண ஆரம்பிச்சு, அதாவது குறைய ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்ட அந்த ரிஷபராசி ஜாதகருக்கு ஏதோ ஒரு ஜாதகத்தை நம்ம இணைவு பண்றோம் அப்படின்னா 3ஆம் இடம் பலம் உள்ள ஜாதகத்தை போயிட்டு இணைச்சிட்டாங்க அப்படின்னு வச்சுங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்ப திருப்தி இல்லாத நிலை வரும்போது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எங்க சந்தோஷங்கள் கிடைக்குதோ அங்க ஜம்ப் ஆயிடும். இதான் நடக்கும் வாழ்க்கையில. விதியை மீறக்கூடிய விஷயங்கள்லாம் இந்த ஒரு கான்செப்ட்ல தான் போதும். ஆரம்பமே தவறு நடக்கக்கூடாது. அப்போ ஆரம்பத்துல தவறு நடந்தது அப்படின்னா அது கண்டினியூவா வாழ்க்கை முழுதும் அவங்க வாழ்க்கையை பல பிரச்சனைகளுக்கு உண்டு பண்ணிவிடும் அப்படின்றதான் உண்மையான கருத்து. ஆனா பகவான் என்ன முடிச்சு போடுறாரு அப்படின்னா லக்னபாகம் ராசிபாகம் சுக்கிரனாக வந்து 7ஆம் இடம் செவ்வாயாக அமைச்சு வச்சிருக்கார். அப்ப சுக்கிரன் செவ்வாய் எப்பவுமே ரிஷபராசிக்கு வரக்கூடிய கணவன் ரொம்ப ஸ்டைலிஷா இருப்பான், அப்போ பவர்ஃபுல்லா இருப்பான், ஒரு வீரியமா இருப்பான். அந்த கணவனும் மனைவியும் அந்த தாம்பத்திய உறவுகளுக்கு ஈடு கொடுப்பார்கள் அப்படின்றதான் படைச்சிருக்கான் படைப்பு. ஆனா இணைக்கக்கூடிய இணைப்பு எப்படி இருக்குன்னா 3ஆம் பாகம் வலிமையாக இணைத்தால் அவருடைய வாழ்க்கை வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லப்படுது.